இங்க ஒருத்தருக்கு மஞ்சளா தேவி அஞ்சலா தேவின்னு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ல அஞ்சலா தேவிங்கிற பொண்ணு எல்லாத்தையுமே சீக்கிரமா கத்துக்குவா. இதனாலேயே அவங்க அப்பாக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிக்கும். இதை பார்த்த மஞ்சளா தேவியும் அவங்க அப்பா மேல கோவப்படுவா. இருக்க ஒரு நாள் இவங்க மூணு பேர் கோயிலுக்கு போறாங்க. அப்ப மஞ்சளா தேவியை காணுன்னு அவங்க அப்பா போய் தேடி பாக்குறாரு. அந்த மஞ்சளா தேவிங்கிற பொண்ணுமே சாமி கும்பிடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம அங்க இருக்க ஒரு அகோரி கிட்ட அவர் படிக்கிற புத்தகத்தை எடுத்து படிச்சிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட அப்பா அம்மா இங்கெல்லாம் எதுக்கு வரணும்னு சொல்லி அந்த பொண்ணை புடிச்சு திட்டி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு இதுலதான் அதிகமா ஆர்வம் இருக்கனால அவங்க அப்பாக்கு தெரியாம அந்த புக்கெல்லாம் படிச்சிட்டு இருக்கா. இந்த பொண்ணுமே முழுசா பெரிய பொண்ணா வளர்ந்து அகோரிங்க பண்ற எல்லா வித்தைகளையுமே கத்துக்கிறா. அந்த பொண்ணுக்குமே அவங்க ஊர்ல இருக்க ஜெமீனோட பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இருக்க ஒரு நாள் அந்த ஜெமீனுமே இவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வராரு. அந்த பொண்ணுமே நம்மளதான் பொண்ணு கேட்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ கையில தட்டை கொடுத்து அதுல இருந்து ஒரு ஷால் எடுத்து அஞ்சலா தேவிக்கு போத்தி விடுறாங்க. இப்ப இவளுக்குமே என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறா. சோ இப்ப இந்த கல்யாண பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸையும் முடியும் அந்த மஞ்சளா தேவி எடுத்து வச்சுக்கிறா. இப்ப கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் அவ தங்கச்சிக்கு சூனிய வைக்கிறா. சோ இந்த விஷயம் எங்க அப்பாவுக்குமே தெரிஞ்சு தடுக்கலான்ட்டு போறாரு. அப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பான்னு கூட பார்க்காம ஒரு கத்தி எடுத்து அவரோட வயிற்றுலயே குத்திடுறா. அதே கத்தி எடுத்துட்டு வந்து அந்த அஞ்சலா தேவியை கொல்லலான்ட்டு போகும்போது அவ டக்குன்னு முழிச்சிடுறா. இந்த ஜெமினிமே தடுக்கலான்ட்டு போகும்போது அவரோட கழுத்து பிடிச்சி தூக்கிடுறா. அப்ப அந்த அஞ்சலா தேவி ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவரோட வயிற்றுலயே சொருகி அவளை அங்கேயே கொலை பண்ணிடுறா. ஆக்சுவலா இப்ப இறந்து போன அஞ்சலாங்கிற பொண்ணு தான் இன்னசென்டான பொண்ணு. அந்த மஞ்சளாங்கிற சூனியக்காரி பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை கண்ட்ரோல் எடுத்து இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிருப்பா. இந்த மூவியோட ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே ரெட் கலர் கமெண்ட் பண்ணிருங்க.